வணக்கம் உறவுகளே. நம்ம காலைக்கு 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு சீக்கிரமாகவே கிளம்பியாச்சு. எங்கே போகணும் பார்த்தீங்கன்னாக்கா, குடம் பழைய லாரி சந்தைப்பேட்டை மீன் மார்க்கெட்டு தான் கிளம்பிட்டோம். பேக்கில் பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி வந்து மீன் வாங்கலாம் அப்படின்ட்டு மீன் சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு 20-24 நாளைக்கு மேலே ஆகிடுச்சு. சரின்னு மீன் சாப்பிட்லான்னு கிளம்பியாச்சு. பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா 50 ரூபா செப்பல் 100 ரூபா செப்பல்னு போட்டிருந்தாங்க. ரொம்ப குவாலிட்டி இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஓரளவு வந்துட்டு ஒரு 2-3 மந்த்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருந்துச்சு. நான் பார்த்துட்டு என் வீட்டுக்காரங்களுக்கு வந்து செப்பல் எடுத்தோம். முதல்ல நண்டு வாங்கணும்னு ஆசை இருந்துச்சு. பையன் நண்டு கேட்டிருந்தான். சரின்னு சொல்லிட்டு நண்டு பார்த்துருந்தோம். நண்டுலமே ரேட் வந்துட்டு ரொம்ப அதிக ரேட் சொன்னாங்க. கிலோ 400, 500, 650 அப்படி தான் சொன்னாங்க. இறால் கேட்டிருந்தேன். இறால் வந்துட்டு என்னங்க அதை விட அதிகமாக சொல்லியிருந்தாங்க. சின்ன இறால் கிடைக்கல, பெரிய இறால் தான் கிடச்சிச்சு. சரி வரைக்கும் உள்ளே போய் மார்க்கெட்டில் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்தோம். அதுக்கப்புறம் சரிட்டு செங்கால மீன் கிடச்சிச்சு. எனக்கு செங்கால மீன் சாப்பிட்ணும் ரொம்ப நாள் ஆசை. சொல்லி செங்கால மீன் வாங்கியிருந்தோம். இது வந்துட்டு எங்கள் ஊர் சைடில் கும்பகோணம் வந்து செங்கால மீன் சொல்லுவோம். இங்கே கோயம்புத்தூரில் வந்து சங்கரா மீன் சொல்கிறாங்க. இது வந்து கிலோ வந்து 150 சொன்னாங்க, 150 ரூபா. சரின்னு சொல்லிட்டு இந்த மீனாக நான் வந்துட்டு ரொம்ப வாங்கினே கிடையாது, ரொம்ப ரேர் தான். ஃபீஸ் மீன் தான் வாங்கிட்டு வந்து எப்பவுமே செஞ்சு வறுத்து சாப்பிடுவோம். சரி இன்றைக்கி இந்த மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீன் வந்துட்டு 1 கிலோ வாங்கினேன். நீங்களே பார்த்து பொறுத்து எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. நானே பார்த்து எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கா என்னன்னு பார்த்துட்டு 1 கிலோ மீன் எடுத்துருந்தேன். அங்கேயே கொண்டு போய் கொடுத்து ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி கொண்டு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து இதை வந்துட்டு குழம்பு வைக்கிறதா ஃப்ரை பண்ணுறாங்கிறது வீட்டுக்கு போய் தான் முடிவு பண்ணுவோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஓகே பாய்.